பயப்படாதே, என் வேலுப்படை உள்ளது. என்னை முருகாயின்னு அழைத்து பாருடா. அவன் எவனாக தான் சரி, அவனுடைய முனைப்பு உடைப்பேன். இன்னும் உனக்கு நெருங்கினால் அவனை எதை வேணாலும் நாங்கள் செய்வோனர். ஆக அந்த ஆற்றல் புரிஞ்ச ஆசான் வந்துக்கிட்டு இருக்கிறான், வரப்போகிறான், வந்துக்கிட்டு இருக்கிறான். வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் அது உறுதி எனக்கு சரியில்லை. எந்த காரணம் எனக்கு தெரியும், உள்ளே இருக்குது, மனசுக்குள்ள இருக்குது. ஆனால் வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அரிய மரப்பொருளை வெளியே சொல்லாமல் இருக்குன்னாரு. அவர் சொன்னார், அருமறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமறை தானைக்கு நடக்கிறார் வள்ளுவன். அருமறை சோறும் அறிவிலான்னார். அரிய ரகசிய பொருளை மனதில் வைத்து கொள்ளாமல் சோர்ந்து வெளிப்படுத்தினால் அது உனக்கு ஆபத்து சொன்னார். ஏதோ சில விஷயம் சொல்லியிருக்கிறேன், இந்த பெரிய பெரிய ரகசியம் உள்ளே இருக்குது. ஆனால் இப்போ சொல்லக்கூடாது, இன்றைக்கு சொல்கிறதுக்கு காலமில்லைன்னு சொல்லி இந்த துறையில் முன்னேற்ற மக்கள் ஒரு காலையில் ஒரு முறை அகத்தியசான போது ஏக்கு கூப்பிட்றாண்டார். அட குடும்ப பிரச்சனை இருக்கியா, நான் ஞானம் கிடக்கிறியா, அது எனக்கு தேவையில்லை. இப்போ நான் ஞானம் வாங்கிட்டு என்ன செய்ய போகிறேன்? அது ஞானம் இருக்கட்டும், குடும்ப பிரச்சனை தீரணும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் விலைவாசி ஏறுது, மனசு தடுமாறுது. இப்போது நிம்மதியை வாழ முடியல. 160 முதல்ல 1960 நான் 45 50 60% இருந்துச்சு நடுத்தர வர்க்கம். 60 இப்போ ஒரு படிக்கு பெரிய குறைஞ்சி நடுத்தர வர்க்கம் வறுமை கோட்டுக்குள்ளே வந்துட்டான். அப்போ வறுமை கோடு என்னென்னு கேட்டான். வறுமை கோட்டுனா உணவுக்கு உத்தரவாதம் இல்லை, உடைக்கு உத்தரவாதம் இல்லை, வீட்டுக்கு உத்தரவாதம் இல்லை, வேலைக்கு உத்தரவாதம் இல்லை. இதெல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவன். அப்போ உணவுக்கு உத்தரவாதம் இருக்குது, உடைக்கு உத்தரவாதம் இருக்குது, வீடு இருக்குது, வேலைக்கு உத்தரவாதம் இருக்குது. ஏன் நடுத்தர வர்க்கம்னா இப்போ அப்படியே குறைஞ்சிட்டு வருது. சில ஊர்கள் அது ஒரு பகுதி மட்டும் நல்லா இருக்கான், ஒரு பகுதி மட்டும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கான், ஒரு பகுதி மட்டும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லோரும் நல்லா இருப்பதற்கு ஆசானம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தான் கேட்கணும். இந்த புனிதமான ஆசானன் ஞானயுகம் கல்கியுகம் ஆவதென்ன அதர்மாத்தலானார். கல்கியுகம் ஆவதென்ன அதர்மாத்தலானார். அதர்ம நாளுக்கு நாள் மிகுச்சிட்டே போச்சுன்னா அப்போ தான் கல்கி தலைவன் வருகிறான். கல்கி தலைவன் யாரு கேட்டான்? அது முதுபுரிய தலைவன் ஆசான் ஞானப்படியில் தான் வருகிறான். வந்து கொண்டே இருக்கிறான். கல்கியுகம் ஆவதென்ன அதர்மத்தாலே. ஏன்டா என் தலைவனே, அவனா ஆசான் ஞானப்படின்னு பேசாமல் இருப்பார். எவனை எப்படியா போட்டான் எனக்கு இருப்பார். யோ நீ எல்லாம் பெரிய மனுஷையா, எதையும் செய்யக்கூடிய வல்லமல்லுவன் எனக்கு என்ன இருந்தே எதுக்கு அவனு கேட்டான். கூப்பிட்றானே அவன்டா கூப்பிட்டானே, மக்கள் என்ன கூப்பிட்டானா? முருகா, இந்த நாட்டு மக்கள் சுவிச்சவங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டானே. நீ கேட்குறடா, உலக மக்கள் நன்மை இருக்கணும், எல்லோரும் இன்புட்டு வாழணும், அவரை நல்லபடி உணவு உடை உறவிடம் வர வீடு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்க நீ தான் அரிசி. நீ கேட்குற இந்த உலகத்தை எவனா கேட்டானா? என்னை கேட்கட்டும். பாலியம் படிக்க வரட்டும், திருச்செந்தூருக்கு வரட்டும், பழமுதீஸ்வரர் வரட்டும், திருப்பரங்குன்றம் வரட்டும், இந்த 6 படி வீட்டில் என்ன கேட்டாலும் சரி, 6 படி வீட்லேயும் அந்த ரிஷி இருக்கா. யாருன்னு கேட்டான்? ஜோதி ரிஷின்னு சொல்லப்பட்ட போக மகராசி இந்த 6 படி வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறார். அங்கே வந்து கேளு, உலக மக்கள் சிலைக்க வேண்டும், உலக மக்கள் நல்லபடி இருக்க வேண்டும், நீ மனமிறங்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கேட்டால் நிச்சயம் தலைவன் இறங்குவான். உலக மக்கள் சுவிச்சம் அடைவார்கள், மாசம் மும்மாறி பெய்யும், உலகமெல்லாம் செழிப்பமாக இருக்கும். ஆக அந்த வாய்ப்பு எல்லோரும் இந்த உலக மக்கள் அடைய வேண்டும் சொல்லி நீங்களும் ஆசான் ஞானப்படியை வேண்டி சுவிச்சமாக வரும் என்று கேட்டுக்கார உங்களுக்கு அருள் செய்வான்னு சொல்லி ஓம் சரவணபவா, 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 ஓம் சரவணபவா. ஆஹா, இந்த வாய்ப்பு, இந்த மந்திரத்தை கேட்க வாய்ப்பு. இது சடாச்சர மந்திரம் சொல்லுவாங்க. இது நான் கேட்டு அந்த சடாச்சர மந்திரத்தை யார் சொன்னாலும் சரி, எதுக்கடா கூப்பிட்றேன் என் குடும்பம் நல்லா இருக்கு, அதுக்கு சரிடா, அதுதான் நான் அருள் செய்வேன். ஆனால் உலகம் சுபிச்சான்னு கேட்கலையா? இன்றையிலேருந்து எல்லாரும் கேட்கணும். முருகப்பெருமானே, முட்டுப்பிட்ட முனிவனே, எனது தந்தையே தாயே, கேட்பெல்லாம் தரக்கூடிய வல்லவனே, அசுரர்களுக்கெல்லாம் அசுரர்களை வதம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ஆசான் யாடப்படிதான் நீ வர வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் வருவான்னு சொல்லி ஏதோ சில வார்த்தைகளை உணர்ச்சி பேசியிருக்கிறேன். அதனால் பெரியோர்கள் பொறுத்துக்கொள்ளும் என்று சொல்லி உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். பேசி முடிச்சிட்டேன். ஆனால்
ஏதோ ஒரு முருகானந்தம் ஒரு செய்தி கொண்டாடுறாரு. இந்த பாடலை பொறுத்து இது ஒரு செய்தி இருக்குது. ஆக அடிப்படை எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த கலிக்கு யுகம் ஆரம்பிக்க போகுது. அதை நம்ம அளவு கடந்து போச்சு. வலிமை உள்ளவன் தான் வாழக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. எப்படி காட்டில் வந்து புடி மட்டும் தான் வளம், ஆடும் புடி சேர்ந்து எது மிஞ்சுன்னு கேட்டான். அப்போ பூனை எலி இருந்தால் எது மிஞ்சுனா பூனை தான் மிஞ்சும். அது மாதிரி வலிமை உள்ளவன் தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஆக வலிமை உள்ளவனும் வாழணும், ஏழை எளியவனும் ஆளணும். அப்போ யார் தலைவன்னா, தலைவன் ஆட்சி செய்தால் அன்றி வறுமை உள்ளவனும் வாழணும், ஏழையும் வாழணும். எலியும் வாழணும், பூனையும் வாழணும். என்ன அது சாப்பிடுட்டான். அப்போ இந்த யோகம் எப்படி வருக்குன்னா, கனமான புலி பசுவும் கலந்தே உண்ணுன்னா, ஆற்றல் பொருந்திய புலியும் பசுவும் அந்த ரெண்டும் ஒரே குளத்தை தண்ணி குடிக்கிற காலம் வந்துட்டுருக்கு. அப்போ வலிமை பொருந்திய புலி, ஆற்றல் பொருந்தியவனும் நடிந்த மக்களும் இந்த உலகத்தின் நிம்மதியாக வாழக்கூடிய காலம் வந்துகிட்டு இருக்கு. அதான் சொன்னார், இந்த கலியுகம் ஆரம்பிக்கப்படி இருக்குன்னா, கலியுகம் வர்றது கனமான புலி பசுவும் கலந்தே உண்ணும், ஆற்றல் பொருந்தியவனும் என் நடிந்த மக்கள் ஏதாவது பிரச்சனை நடுங்குவான், அவனு ரெண்டு பேருமே வாழக்கூடிய காலம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது நூல் படிச்சு ஒரு நூல் வச்சுருக்கோம். இந்த பாடலை கேட்கறதுக்காக ஒரு இது தெய்வமணியம் மலையெல்லாம் ஒரு சீரக்காடு கொஞ்சம் அவர் பாடியிருக்கார். அந்த பாடல் வரப்போகுது, சிடி போட போகிறார் அவர். அதை போட்டு அது மக்களுக்கு தலான்னு நினச்சிருக்காங்க. மலேசியா மக்களும் அந்த பாட்டை போட்டு பரப்பலாம். இதுதான் உண்மை. இன்னும் நிகழ்ச்சி பல இருக்குது. ஆக இது அதிக நேரம் நான் பேசக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு வந்துச்சு. அதுக்காக குறைச்சிக்கிட்டேன். ஆக இது நீங்கள் இதோடு நிறுத்திடலாம்.